டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் லேட்டஸ்ட் மொபைல் இப்போ லோயஸ்ட் EMI-ல Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. கல்யாணம் ஆனப்போ அவங்க வீட்டுல இருந்து சொன்னாங்க, நீ காது குத்துனாதான் தாலி கட்டிக்கணும் அப்படின்னாங்க. ஆனா இவரு எனக்காக அங்க நின்னாரு. இல்ல வேணாம், நான் பாத்துக்கிறேன். நான் அப்ப முடிவு பண்ணேன், கண்டிப்பா இவருக்கு வந்து இப்ப நான் பண்ணலனா கூட நான் கண்டிப்பா நான் பண்ணணும். இவர் 30வது பிறந்த நாள்ல அப்ப வந்து இவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், வா நம்ம சாரி எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவருக்கு தெரியாம காது குத்துட்டு வந்து காட்டினேன். எங்க ஃபேமிலியோடவே ரொம்ப நல்லா வச்சு பார்த்துக்கிறாரு. அது சொல்ல வார்த்தையே இருக்காது. நான் என்ன கேட்கிறேனோ கேட்கறதுக்கு முன்னாடி செய்யற ஒரே ஆளு. லிப்ஸ்டிக்கே நான் தான் போட சொல்லுவேன். பவுடர் போட மாட்டேன், மேக்கப் பண்ண மாட்டேன், ஹேர் ஸ்டைல் எதுவுமே கிடையாது. இப்போதான் இவருக்காக நான் சேஞ்ச் ஆகும். இவருக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். இந்த அளவுக்கு அழகு காரணம் ஒண்ணுமே இல்லாத பையனை போய் கல்யாணம் பண்றியே அப்படின்ட்டு கேட்டு எனக்கு கொடுக்கல. நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்க, நான் ஒன்றும் ஆகிட்டேன். இப்போ இன்னும் 90-50 ஆகிறதுக்கு 2 பேரும் போராடிட்டு. இப்போ நான் SRM காலேஜுக்கு போயிட்டு சீஃப் கெஸ்ட்டாக போய் உட்காடுறேன். கை கல்லாம் உதிருது. 4 பாயிண்ட் தான் கைத்தட்டல் எகுருது. இப்போ சிமெண்ட் வண்டி ஓட்டிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 11th 12th படிக்கும் போது வேலைக்கு சைக்கிள் ஓட்டிட்டே போவார். ஃபர்ஸ்ட் சம்பாரிச்சு ஒரு பைக் வாங்கினார். அந்த பைக் அந்த பைக் 2 வருஷம் கழிச்சு அந்த பைக் டியூ முடிஞ்சோடனே அந்த காசு வச்சு நாங்கள் கல்யாணம் பண்ணோம். அந்த காசை வச்சு தான் நாங்கள் மேரேஜ் பண்ணோம். என்னால உன்னுடைய சந்தோஷம் வந்து அங்கே இதுவாயிடுச்சு. அவரோட ட்ரீம். இவங்களால எந்த சந்தோஷமும் எனக்கு இல்லை. இவங்களால ஜாலியாக தான் இருக்கு. அப்போ கடை இந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் இவங்களும் ஒரு பங்கு இருக்கு. அப்புக்கடை பிரியாணி தமிழரசன் அவர்களை தான் சந்திக்க போகிறோம். இந்த முறை வந்து தனியாக கிடையாது, இணையராக சந்திக்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னாக்கா இந்த முறை வந்து ஆவி பறக்கிற பிரியாணி கதையோட மட்டும் இல்லாமல் இணைந்து வளர்ந்த இணையரின் காதல் கதையையும் பார்க்க போகிறோம். வணக்கம் 2 பேருக்குமே. 2 பேரும் சந்திச்சதில் ரொம்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. குறிப்பாக நான் எந்த ஒரு கடினமாக இருந்தாலும் அன்னைக்கு வந்து இவர் ஒன்றுமே இல்லாத அந்த சமயத்தில் எந்த ஒரு நம்பிக்கையில் வந்து இவரை வந்து நம்ம திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு உங்களுக்கு. இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிட்டாரு. அன்றைக்கி எந்த ஒரு புள்ளியில் ஒரு நம்பிக்கையோடு இவர் கூட பயணப்பட்டீங்க? நம்பிக்கைனா என்னென்னா பணம் அதெல்லாம் கிடையாது. லவ் எப்படி இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். அவரை தாண்டி என்ன லவ் பண்ணியிருக்காரு, நானும் என்ன தாண்டி அவர் லவ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நம்பிக்கை வந்து அவர் மேலே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சேன். எங்கள் ஃபேமிலியோடவே என்னை ரொம்ப நல்லா வச்சு பார்த்துக்கிறாரு. இது வரைக்குமே பார்த்துன்னு இருக்கிறாரு. அது சொல்ல வார்த்தையே இருக்காது ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் என்ன கேட்குறேனோ கேட்கறதுக்கு முன்னாடி செய்கிற ஒரே ஆள் இவர் மட்டும்தான். அவருக்கு ஒரு ஆசை இருந்தது, நான் வந்து கம்பல் பூ வைக்கணும், அதாவது நார்மலாக பொண்ணுங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கணும். எனக்கு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் CPM. எங்கள் வீட்டில் வந்து நான் பாப்பாவாக இருக்கும்போது எனக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்துடுச்சு. அப்போ வந்து பொருத்தனை பண்ணிவிட்டு அம்மா வந்து நகையை எடுத்துகிட்டு என் குழந்தைக்கும் நான் போட மாட்டேன், சரியாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணி எடுத்திருந்தாங்க. அது அப்படியே வளர நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். நான் எதுவும் போடலை. இங்கே வந்து என்னென்னா கல்யாணம் ஆனப்போ அவங்க வீட்டிலேருந்து சொன்னாங்க, நீ காது குத்துனாதான் தாலி கட்டிக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் இவர் எனக்காக அங்கே நின்னார். இல்லை வேணாம், இவர் வந்து அந்த இடத்துல வந்து என்னை வந்து உயர்த்தினார். கண்டிப்பாக அவங்ககிட்ட சொன்னார், இல்லை நீங்கள் வந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொன்னார். நான் அப்போ முடிவு பண்ணேன், கண்டிப்பாக இவருக்கு வந்து இப்போ நான் பண்ணலைன்னா கூட நான் கண்டிப்பாக நான் பண்ணணும் அப்படின்னு பண்ணேன். ஏன்னா இவர் வந்து என்னென்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் லவ் பண்ணும் போதுலேருந்து 30 வயசுக்குள்ளே அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு ஆள் சம்பளம் வாங்கணும் அப்படின்னாரு. இப்போது 100 குடும்பம் அவரை நம்பியிருக்குது. அப்போது நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இவர் 30வது பிறந்த நாளில் May 24th அப்போ வந்து இவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அதாவது மறக்க முடியாத நாளாக இருக்கணும் அது அப்படின்ட்டு நான் யோசித்து நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ ஃப்ரான்ச்சைஸ்லாம் அதிகமாகிடுச்சு, பிஸ்னஸ்ஸு பசங்க அதிகமாகிட்டாங்க, சேலரி எல்லாம் டென்ஷனை போட்டு ஒரு மாதிரி டவுனாக இருந்தார். அது மாதிரி டவுன் ஆக மாட்டார். நம்ம டவுன் ஆகும்போது கொஞ்சம் நான் ப்ரெஷர் கொடுத்து ஏற்றுவேன். சரி, இந்த டவுனில் வந்து நம்ம வந்து காது குத்துனா கண்டிப்பாக அவருக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் மேலே போவார், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே நெக்ஸ்ட் மந்த்து, வா நம்ம சாரி எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஒரு தெரியாமல் காது குத்திட்டு வந்து காட்டினேன். அவருக்கு உண்மையால சந்தோஷப்பட்டார். என்னை கட்டாயப்படுத்தலை, இது பண்ணணும் அதை பண்ணணும். சில பேர்லாம் நினைப்பாங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் லைஃப் இருக்கணும், இருந்து தான் ஆகணும் அப்படின்ற. இத்தனை வருஷத்தில் அப்படி எனக்கு இருந்தது கிடையாது. நீயா இரு,
இது வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. நீ லிப்ஸ்டிக்கே நான் தான் போட சொல்லுவேன். நிறைய பேர் அதை பவுடர் போட மாட்டேன், மேக்கப் பண்ண மாட்டேன், ஹேர் ஸ்டைல் எதுவுமே கிடையாது. என்னோட பழைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ தான் இவருக்காக நான் சேஞ்ச் ஆனேன். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க பணம் வந்துருச்சு ஆடுவாங்க. கண்டிப்பாக கிடையாது. இந்த கம்பலுக்கே இப்போ நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க பணம் வந்துருச்சு அதனால் நகைக்கு ஆசைப்பட்டாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. சொல்கிற ஜனங்க மத்தியில் தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பணம் பெருசாக சம்பாதிக்கலை. உங்களுக்கு தயக்கமா இல்லையா? வேண்டுதெல்லாம் வர வச்சுட்டோம். அது எனக்கு கண்டிப்பாக இல்லை. ஏன்னா என்னை குறித்து அவர் அங்கே பேசும்போது என்னக்காக இவ்வளோ பேசுகிறாருன்னா அவருக்காக நம்ம எதனா ஒன்று பண்ணணும். இந்த ஒன்று பணத்தினாலேயோ சப்போர்ட்னாலேயோ மட்டும் கிடையாது. சப்போர்ட் இந்த கம்பல் 350 ரூபா தாங்க. 1000 2000 350 ரூபா தான். ஆமாம், அது வேற. பணம் வந்துச்சு, ஆல்ரெடி பணம் வந்துச்சு, ஆடிங்கிறான்றான். எங்கேருந்து ஆடிங்கிறது? ஏன்னா எனக்காக நிறைய பண்ணிருக்காரு. அதை நான் சொல்லணும்னா நாட்கள் பத்தாது. எத்தனை வயசு இப்போ உங்களுக்கு ஆக்சுவலா? எனக்கு நெக்ஸ்ட் மந்த் தான் 27. 27 வயசுல காது குத்துன ஒரு ஆள் இவங்க தான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல. அதுவும் எனக்காக அது அந்த உயிர், அதான் சொல்கிறேன், அந்த உயிரை நீ தாண்டா அப்படின்னு காட்டிட்டாங்க அதில். அந்த மாதிரியான நேரத்தில் அதுவும் உங்ககிட்ட சொல்லன்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணதா சொன்னாங்க. அது எவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த தருணத்தில்? இந்த எப்படி சொல்கிறது, அவர் நெகிழ்ச்சி ஆகல, ஸ்ட்ரக்காகி நின்றாரு. எனக்கு நிறைய ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு இப்போவும் தெரில. அப்பு பேச மறந்த தருணம்னு சொல்லுவாங்க போல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. தக்காய் நின்ட்டாரு. எப்பயுமே பேசிக்கிட்டு இருக்க அப்பு பேசாமல் நின்ட்டாரு. இன்னமும் இவ்வளோ நான் குறுக்கு பேச விட்டா, ஆனால் இப்போ பேசலை பார்த்தீங்களா? எனக்கு அது வேற மாதிரி இன்னும் அதுலேருந்து வரல. ஏன்னா நான் கிளம்பி போகும்போது எங்கள் மாமியார் கிட்டலாம் சொல்லிட்டு தான் பண்ணேன். அவங்க பொறுத்துனை பண்ணிருக்கிற இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு எனக்கு திட்டினாங்க. இதெல்லாம் தப்பை தாண்டி தப்பு கிடையாது. இவருக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன், இனிமேலும் பண்ணுவேன். இதுக்கு இவர் என் மேலே ஆசைப்பட்டது இது ஒன்று தான். மற்றபடி என்னென்ன பணமோ இவருக்கான அதாவது வெளியே போய் சம்பாரிச்சுன்னு வந்து கொடுக்கணுமோ அதெல்லாம் என்கிட்ட ஆசைப்படல. இது ஒன்று ஆசைப்பட்டாரு. இது ஒன்றுக்கு நான் வந்து அவருக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை வச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த லவ் இருந்தாலே போதும் எனக்கு. அதாவது சில விட்டு கொடுத்தல் இருந்தாலே எதுலையுமே பிரிவு இருக்காது. கரெக்ட் தானே? நீங்கள் காதலிக்கும் போது அவர் என்னவா இருந்தார்? வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாரா, டிரைவராக இருந்தாரா, என்னவா இருந்தார்? நான் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம். 8th ஸ்டாண்டர்ட் என் கூட படித்தார். 9th ஸ்டாண்டர்டில் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டார். நாங்கள் அவ்வளோவா பார்த்துக்க மாட்டோம், பேசிக்க மாட்டோம். பக்கத்து தெரு தான், பார்த்துக்க மாட்டோம், பேசிக்க மாட்டோம். ஆனால் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது சிமெண்ட் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 11th 12th படிக்கும் போது வேலைக்கு சைக்கிள் ஓட்டிகிட்டே போவார். ஏன்னா அந்த கஷ்டத்தில் நான் நேரில் பார்த்துருக்கேன். அப்புறம் ஒரே அவர் ஃபஸ்ட்டு சம்பாரித்து ஒரு பைக் வாங்கினார். அந்த பைக் நான் அந்த பைக் 2 வருஷம் கழிச்சு அந்த பைக் டியூ முடிஞ்சோடனே அந்த காசு வச்சு நாங்கள் கல்யாணம் பண்ணோம். அந்த காசை வச்சு தான் நாங்கள் மேரேஜ் பண்ணோம். அது அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஐஃபோன் வாங்கணும்னு சொன்னல. ஐஃபோன் வாங்கும்போது இவங்களால வந்து அந்த வாங்க முடியல. ஆனால் இவங்களே வந்து எனக்கு 1.5 லட்சம் எனக்கு நான் தான் வந்தேன். என்னை கூட்டிகிட்டு போயிட்டு என்னால் உன்னுடைய சந்தோஷம் வந்து அங்கே இதுவாயிடுச்சு. அவரோட ட்ரீம். இவங்களால எந்த சந்தோஷமும் எனக்கு இல்லை. இவங்களால நான் ஜாலியாக தான் இருக்கேன். நீ வந்து தான் நிறைய ட்ரீம் எனக்கு வந்து நிறைய அச்சீவ் ஆயிருக்கு. இல்லை, ஏன்னா அந்த காசு வந்து ஆப்பிள் ஃபோன் வாங்கணும்னு நினச்சாரு. நான் எதிர்பாராத விதமாக வந்தேன். அந்த ஆப்பிள் ஃபோனோட கனவு அங்கே முடிஞ்சுது. நான் அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஐஃபோன் வாங்கி கொடுத்தேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2 கார் வாங்கிட்டீங்க. சப்போஸ் இந்த பொருளாதாரம்லாம் இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு, நீங்கள் ஏதோ ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இதே மாதிரி அழகாக தான் இருந்திருக்கும். சேம். ஏன்னா நான் ஜாலியாக இருந்திருப்போம். இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா இவர் பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ் பார்க்க போயிடுறாரு, நான் வீட்டில் இருப்பேன். நார்மலாக இருந்திருந்தோம்னா கண்டிப்பாக எங்கள் லவ் இன்னமும் இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அப்போ வந்து பார்த்துக்கல, பேசிக்கல. திடீர்னு கல்யாணம் பண்ணோம், திடீர்னு வேலைக்கு போனார். அப்படியே அந்த ஒரு 8 திடீர்னு பாப்பா பிறந்தது. அப்படியே ஓடிட்டே தான் இருக்கும். அப்படியே ரன் ஆகிட்டே தான் இருக்கு. ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி கடையில் தொடங்கின வியாபாரம். இவர் சொன்னார், நான் நிறைய சிக்கல்களை சந்திச்சிருக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னாக்கா, நான் கடை போட்டிருந்த இடத்துல வந்து வேணும்னே சிலர் வந்து மண்ணெல்லாம் வாரி தூர தூக்கி போட்டாங்க, அந்த மாதிரியான சிக்கல்களாக சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. அந்த விஷயத்தில் அவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது நீங்கள் என்னவா அவருக்கு ரிப்ளை பண்ணுவீங்க? என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? 2-3 வாட்டி பார்த்துட்டாரு. இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு அவரே ஒரு வாட்டி விட்டுட்டு வந்தார். அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணும்போது அவரே மனசு தாங்காத வந்து அழுகுறாரு. இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, நம்ம வளர்றது பிடிக்காம பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் விட்டு தள்ளு, பார்த்துக்கலாம், போகிற வரைக்கும் போட்டோம். பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க அனுபவிக்க போகிறாங்க. நீ அதை விட்டுட்டு பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி போயிட்டே இரு. இதுதான் நான் சொல்கிறேன், எப்பயுமே இதுதான் சொல்கிறது. பிஸ்னஸில் மைண்டை வச்சேன்னா மற்ற எதுவுமே நம்மளுக்கு மைண்டில் வராது. திருமணம் எப்படி சுமூகமாக நடந்துச்சா? வீட்டில் தெரிஞ்சு பிரச்சனையாகி நான் கிளம்பி வந்து இந்த அளவுக்கு அழகு. இந்த காரணம் மெயின் அதான் சொல்லியிருக்கேன் நான், இவங்க வீட்டு சைடில் தான். ஏன்னா ஒன்று மேலே அதை பையனை போய் கல்யாணம் பண்ணுறியே அப்படின்ட்டு கேட்டு எனக்கு கொடுக்கல.
அப்புறம் இவங்க ஓடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு குட்டி சூரிய வம்ச கதை மாதிரி இருக்கு உங்க கதை. எல்லாமே ஆமாம். அது அடிக்கடி நான் ஸ்டோரி வர வச்சுருந்தேன். அப்போலாம் வெறுப்பேற்றுறதுக்கு. இப்போ வைக்கிறது இல்லை. நம்ம தான் சாதிச்சு காட்டிட்டேன்ல. ஆனால் இன்னும் சாதிக்கிறதுக்கு இருக்குது. நான் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்க, நான் ஒன்றா ஆகிட்டேன். இப்போ இன்னும் 99 ஆகிறதுக்கு 2 பேரும் போராடிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டில் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? நம்ம அன்றைக்கி வந்து பெருசாக நம்பிக்கை வைக்கலையே இவங்க 2 பேர் மேலேயும், அந்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டீங்க. இப்போ 2 வீட்லேயுமே எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? 2 வீட்லேயுமே இல்லை. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா இவரை கூட்டிகிட்டு வரும்போது வீட்டாண்ட வந்து கத்துனாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணதுனால அவங்க வந்து நினைக்கல, என்னை வச்சு நல்லா பார்த்தாரு. வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதே, டிரைவராக இருக்கும் போதே என்னை வந்து நாங்கள் சுத்தாத இடமே கிடையாது. பரவாயில்ல, நீ தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட இந்த பையனை கல்யாணம் பண்ணிருக்க அப்பவே முடியாது. நீங்கள் சமாதானப்படுத்திட்டீங்க? அப்பவே ஒரு மாதத்துலேயே பணம் வந்து அவன் இது பண்ணி 2 ஃபேமிலியிலுமே சரி, பணம் வந்ததுனால இவர் என்ன நல்லா பார்த்துக்கினாருன்னு சொல்லலை அப்படின்ற. அப்போவே வந்து என்னை வந்து வேலைக்கு போவார். ஈவினிங் சாட்டர்டே சண்டேனா நான் வெளியே கிளம்பிடுவோம். அப்போவே நல்லா சந்தோஷமாக வச்சுருக்கான். எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவை திட்டினாங்க, நீ தேடி கண்டுபிடிச்சதா கூட இந்த மாதிரி பையனை வந்து கல்யாணம் பண்ணியிருக்க முடியாது, நல்ல பையன் நல்லா வச்சுருக்கிறான். அதாவது தொழிலாளிகளை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறீங்க. ஏன்னா செயின்லாம் போட்டேன்னு சொன்னாப்புல, நானே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். மோதிரம் ஏதோ போட்டேன்னாப்புல. இந்த மாதிரிலாம் பண்ணுறாப்புல இல்லையா? நீங்களே ஆல்ரெடி கொஞ்சம் கடன் இருக்குன்றீங்க, இந்த கடையை நடத்துறது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் பண்ணணும் கண்டினியூஸாக அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் போது உங்களுக்கு எதுவும் தோணாதா? நீங்கள் தடுக்கலாம் மாட்டீங்களா, இல்லை ஊக்கப்படுத்துவீங்களா? போன வாரம் வந்து ஃப்ரான்ச்சைஸ் கோயம்புத்தூரில் வந்து கடை வந்து ஓப்பன் ஆக போகுது. இப்போ சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் கடை ஓப்பன் ஆக போகுது. பசங்களுக்கு ஃபுல் ட்ரீட்டு, ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. சைன் போட்ட அன்னைக்கு ஆமாம், ஃபுல் டிஜே, வெறித்தனமாக டான்ஸு, வீடியோ இருக்கு. நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, ஏன் பொறுப்பாக நடந்துக்குங்க, ஏங்க? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இவர் அந்த இடத்துல இருந்து வந்திருக்காரு, நானும் ஒரு வேலைங்களுக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஓனர்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. நம்மளா பழகிட்டோன்னா பசங்க இன்ட்ரெஸ்டாக வேலை செய்வாங்க. நம்ம ஓனராக பார்த்தோன்னா கண்டிப்பாக பசங்களுக்கு மைண்டில் வந்து வேலை மட்டும்தான் பார்ப்பானுங்க, அந்த ஃப்ரீடம் இருக்காது. அதனால் நாங்கள் 2 பேருமே அவங்களுக்கு நல்ல ஃப்ரீடம் தான். பசங்களுக்காக எது பண்ணாலும் நான் விட்டுருவேன். நிச்சயமா தொழிலாளியோட மகிழ்ச்சியில தான் முதலாளியோட வளர்ச்சி வளர்ச்சி இருக்கு. கண்டிப்பா. அதுலயே கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் ஒரு 2-3 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதால சில அந்த 2-3 பேரால எல்லாருக்கும் பாதிக்கப்படுது. அடுத்து ஏதாவது கடைகள்லாம் இப்போ கோயம்புத்தூர்ல திறந்துருக்கதா சொல்றீங்க? கோயம்புத்தூர்ல வந்து இன்னொரு 10 டேஸ்ல வரப்போகுது. அடுத்தது மதுரை, திருச்சி, துபாய் ஃபுல்லா இப்போ அடுத்து. ஆமாம், தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படியே ஒன்றுனா. ஏங்க இதையே ரொம்ப உயிரை போதுங்க. 10,000 20,000 வேஸ்டேஜ் மட்டுமே. இதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணாமல் வந்து இறங்கிட்டேன். ஆனால் இது இப்படி ஆடுது, ஆடாமல் பிடிக்கிறதுக்கு நான் பாடுபடுறது. ஐயோ. ஆனால் இப்போ கோயம்புத்தூரில் போயிட்டு நம்ம சூப்பர்வைசர்ஸ் மேனேஜர் அனுப்பிச்சு ஒரு அனலைஸ் பண்ண சொன்னேன். ஃபுல்லாக அங்கே இருக்கிற டேட்டா எடுங்கிறான்னு பக்காவாக நேற்று எடுத்துன்னு வந்து கொடுத்தானுங்க. இந்த பிரியாணியை இவ்வளோ விற்கணும், மினிமம் இவ்வளோ கேஜி போகணும், இந்த ரேட்டுக்கு விற்றா தான் நம்ம நிற்க முடியும் அப்படின்னு செம்ம டேட்டா எடுத்து வந்து கொடுத்தானுங்க. அந்த டேட்டாவை நான் இங்கே பண்ணியிருந்தேன்னா நான் இன்னும் growth இன்னும் 10 கடை வந்திருக்கும் சென்னையில். மேல் ஐனம்பாக்கத்தில் ஒரு அப்பு கடை பிரியாணி என்ன ஒரு டேஸ்ட் கொடுக்குதோ அதுவும் எல்லா ஃப்ரான்ச்சைஸ்லையும் கொடுக்கணும்னு ஒரு நிறைய சிக்கல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எந்த அளவுக்கு கடினமாக இருக்குது? அதெல்லாம் எப்படி சரி பார்த்து கரெக்டாக கொடுக்குறீங்க? அதுதான் அட்லீஸ்ட் ஓப்பனாக சொல்ல போனால் இப்போ 1 மந்த்தாக கரெக்டாக கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ப்ராப்ளம். ஏன்னா மேன் பவர் இல்லை. 10 டபராக்கு நான் ஒரு ஆள் செய்ய முடியாது. அந்த 10 டபராக்கும் அட்லீஸ்ட் ஒரு 5 பேராவது இருக்கணும் மாஸ்டர்ஸ்ன்னு பார்த்தா. அப்படி இருந்தால் தான் அது கரெக்டான பக்குவத்தில் வரும். அந்த மாதிரி அதான் சொல்கிறேனே, பெரிய லெவலில் பண்ணால் பெரிய லெவலில் பணம் வேணும். நம்மக்கிட்ட பெரிய லெவலில் பணம் இல்லை. பணம் இல்லாததுனால எல்லா கடைக்கும் ஒரே டேஸ்ட்டில் கொடுக்க முடியல. ஏன்னா எல்லா மெட்டீரியலும் கரெக்டாக தரமாக உள்ளே வரணும். அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பேமெண்ட் நிறுத்தினாலுமே அடுத்த நாள் தரம் கம்மியாக வந்துடும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை ஸ்டார்டிங்கில் சந்திச்சிட்டேன். இப்போது எல்லா பொருளும் தரமாக வந்துட்டுருக்கு. பிரியாணியை தரமாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஊரில் அப்படின்னாக்கா சென்னையில் இருக்குது அப்படின்னா ஒரு 10 பிரான்ச் இருக்குது, 20 பிரான்ச் இருக்குது அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு கிச்சன்லேருந்து எல்லாமே போயிடுது. இப்போ கோயம்புத்தூர், மதுரை மாதிரியான நகரங்களில் வந்து திறக்கிறாங்க, ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறோம் அப்படின்னும் பொழுது அங்கே சென்ட்ரலைஸ் கிச்சன் அங்கேயும் நம்ம கிச்சன் போட்டு செய்யலாம், இல்லை ரெசிபிஸ் மட்டும் கொடுத்துருவோம்? இல்லை, சென்ட்ரலைஸ் கிச்சன். இப்போ கோயம்புத்தூரில் 4 கடை பிளான் பண்ணியிருக்கோம். 3 கடை 4 கடை. அப்போ அங்கே சென்ட்ரலைஸ் கிச்சன். மதுரையில் ஒரு கடைன்னா இங்கே இருக்கிற மாஸ்டர்ஸ் அங்கே அமிச்சு கடை ஃப்ரண்ட்டில் பின்னாடி கிச்சன், அங்கேருந்து பிரியாணி அப்படியே உள்ளே வந்துடும். அங்கே ஒரு கடை தான். இன்னொரு ஐடியா என்னன்னா, அந்த மதுரைக்காரனை வந்து என்ன பண்ணுவோம், ரெடி பண்ணி இந்த கடை உனக்கு, இதில் வர இன்கம் உனக்கு, என்கிட்ட கஷ்டப்பட்ட நீ இப்போ சம்பாரிச்சுக்கோ, நீ பிஸ்னஸ் பண்ணி அவளை சம்பாதிக்க முடியாது, அந்தளவுக்கு நான் கொடுத்துருவேன், நீ டென்ஷனே இல்லாமல் உனக்கு கொடுத்துருவேங்க. உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் 2 கார்லாம் வாங்கியிருக்கீங்களா? வேற என்ன ஆசைகள்லாம் இருக்குது? இதெல்லாம் நான் பண்ணி பார்க்கணும், என் குடும்பத்துக்கு, என்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார நிலையே மாறணும், இப்படி மாறணும், லைஃப் ஸ்டைல் மாறணும் அப்படின்னு கேட்ட மாதிரி ஒரு வீடு. ஓகே, அந்த வீடு ஒன்று பண்ணோம். அது வீடா ஃப்ளாட்டா? உங்களுக்கு வீடு, தனி வீடு வேணும். தனி வீடு. ஓகே, இங்கே தான், இந்த ஊரில் தான்? இந்த ஊரில் தான், கண்டிப்பாக இந்த ஊரில். முடியுமான்னு தெரில, கண்டிப்பாக வாங்கி தரேன்.
கிடையாது. சில பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப எனக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக அதுவும் பார்க்கறது இல்லை. இப்போ நான் எஸ்ஆர்எம் காலேஜுக்கு போயிட்டு சீஃப் கெஸ்ட்டாக போய் உட்காடுறேன், கை கல்லாம் உதிருது, 4 பாயிண்ட் தான் கைத்தட்டல் எகுருது. நீங்கள் கேட்டிங்களா ஒரு படிப்புன்றது, நான் படிக்காதவன், ஆனால் அந்த காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போக வச்சாங்களே, அது எதுக்கு? உழைப்பு உயர்வு, அதுதான். கல்வியும் சேர்ந்தா இன்னும் பெருசாகலாம். அவ்வளோதான். நிறைய கல்லூரிலாம் போகிறேன்னு சொல்லிருக்கீங்க, நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது. எம்பிஏ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அடுத்து என்டர்பிரனர் ஆகணும், நான் ஒரு தொழிலதிபர் ஆகணும், தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இருக்கலாம். ஏதாவது அங்கே 4 பாயிண்ட் சொன்னீங்கல்ல, இங்கே ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்கள். இந்த வாட்ச் எவ்வளோ இருக்கும்? இந்த ஆடி கார் ஷிஃப்ட்லாம் வச்சிருக்கிறத பார்க்கும்போது 25,000 இருக்கும்னு நினைக்கிறேன். 25,000 இருக்கும். ஆனால் இந்த வாட்ச் 1,500 தான். அப்படியா? ஆமாம். ஏன்னா அந்த மாதிரி பொருளை தரும். அன்னைக்கு வந்து 3,000 ரூபா கொடுத்து நம்ம ஒரு செருப்பு போட்டோம். அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா 150 ரூபா 200 ரூபா இருக்கும் செருப்பு. என்னோட வேலை ஜட்ஜ்மெண்ட் 3,000 ரூபா கொடுத்து வாங்கினேன், கடன் வாங்கி இல்லை நான் சம்பாரிச்சு வாங்கினேன், எப்படி வாங்கணும். ஆனால் 3,000 அந்த செருப்பு அன்னைக்கு வந்து 150 ரூபா 200 ரூபா தான் இருக்குன்னு என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்க. அதான் 1,500 ரூபா கொடுத்து தான் இந்த வாட்ச் வாங்கினேன், ஆனால் நீங்கள் 25,000ன்றீங்க. புரியுதா உங்களுக்கு? அதுதான் அந்த பார்வைனா உழைப்பு. நம்ம தரத்தை உயர்த்தி காட்டினா தான் நம்ம எல்லாமே உயர முடியும். அதனால் உழைப்போம் உயர்வோம். கண்டிப்பாக விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இன்னும் பல உயரங்கள் தொடர்ந்து உழைச்சி நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே வளரணுங்கிறத வெகேன்வுட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். லேட்டஸ்ட் மொபைல் இப்போ லோயஸ்ட் EMI-ல. Hotstar Specials Goli Soda Rising, now streaming on Disney Plus Hotstar.